நாள்கள் நாட்கள், ஆள்கள் ஆட்கள். எது சரி? தெரிந்து கொள்ளலாம் வாங்க. இல் என்ற மெய்யில் முடியும் சொற்களும் கள் விகுதியும் பற்றி அறிந்து கொள்வோம். இல் என்ற மெய்யில் முடியும் பெயர் சொல்லின் பன்மையை உணர்த்த கள் விகுதி சேர்கிறது. எடுத்துக்காட்டாக முள் முட்கள், புல் புட்கள். தனிக்குறிலை அடுத்து இல் தோன்றும் சொற்களில் கள் விகுதிக்கு உணர்ச்சி நிகழும்போது இல் இட் ஆகிவிடுகிறது. குறிலிணை எழுத்துக்களை அடுத்து இல் வந்தால் கள் விகுதியில் பெரும்பாலும் மாற்றமில்லை. எடுத்துக்காட்டாக குறள் குறள்கள், குறட்கள் என்று எழுதக்கூடாது. தனி நெடிலை அடுத்து இல் தோன்றும் இரண்டெழுத்து சொற்களில் கள் விகுதி உணர்ச்சியை பார்ப்போம். எடுத்துக்காட்டாக நாள் ஆள், கோள், தேள், தோள். நாள் நாள்கள், நாட்கள் என்று எழுதக்கூடாது. ஆள் ஆள்கள், ஆட்கள் என்று எழுதக்கூடாது. கோள் கோள்கள், கோட்கள் என்று எழுதக்கூடாது. தேள் தேள்கள், தேட்கள் என்று எழுதக்கூடாது. தோள் தோள்கள், தோட்கள் என்று எழுதக்கூடாது. நாட்கள் ஆட்கள் என எழுதுவது தவறு. நாள்கள் ஆள்கள் என்பதே சரி. தவறின்றி தமிழில் எழுதுவோம். நன்றி.